Praise the Lord. பேராலேருந்து நாங்கள் வந்த ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சி பின்னோல் சர்ச்சுக்கு என்னை கூட்டிட்டு போனுச்சு. அப்போ எங்களுக்கு ப்ரே பண்ணது ரெஸ்டாரண்ட். அவர் ப்ரே பண்ணி எங்கிட்ட சொன்னாரு எல்லாம் எப்படி எப்படின்னு. அவர் சொன்னது எல்லாம் உண்மை. அப்புறம் நான் அவளை நம்பல, உண்மையா தான் நம்பல. அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பிரே சொன்னா அதை கண்டினியூ ப்ரே ஃபர்ஸ்ட், கண்டினியூ ப்ரே அண்ட் தென் ஒன்னும் இல்லாம இருந்தோம். அப்ப பின்னாடி போய் நாங்க துளுசா கண்டினியூா போயிட்டு இருந்தோம். அவர் எங்களுக்கு ப்ரே பண்ணது எங்க லைஃப் மாற்றம் ரொம்ப இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. ஆனா அவர் ப்ரே பண்ணி அப்புறம் ஜீசஸ்னால எங்க வாழ்க்கை இப்ப நல்லா ரொம்ப அப்கிரேட்டா இருக்கு. ஒண்ணு இல்லாம இருந்தோம், இப்ப எங்களுக்கு எல்லாமே இருக்கு. பாக்குறது சொன்னாதான் அவர் எங்களுக்கு ப்ரே பண்ணி எங்ககிட்ட சொல்லுவாரு இப்படி இப்படின்னு. அப்புறம் ஒரு வருஷம் எங்க லைஃப் ரொம்ப அப்கிரேட் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஜீசஸ். அவர்னால எங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஜோனாதன். அவரு எங்க விடாம இன்ன வரைக்கும் ப்ரே பண்ணதுக்கு. God is really, really good. From nothing to everything, from pain to joy, God is really, really good. I will never ever get tired of saying this. Coming to Peniel Church, it was full of prayers and love. That is something that I've never experienced. And I met Reverend Jonathan. Everything really changed. The words of God came through him. He shared to us, and we rely on the word of God, and everything has transformed. We never expect our life to become this extent, but thanks to Jesus, he made all the things possible because he is the God of possible. He is the God of transformation. He gives all blessing to those who truly seek him. We are really blessed and happy to be able to be part of Peniel Church family and to really continue this love and this fire in this family. நான் இந்த சபைக்கு நான் வரத்துக்கு முன்னே எங்கள் அம்மா அந்த சபைக்கு வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா இந்த சபையில் உள்ள பிரசங்கத்தை பற்றிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு உற்சாகம் கொடுத்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் ஒரு நெருக்கடியான ஒரு மனவேதனையோடு கடந்து போனேன். அதாவது என் பிள்ளையை நான் இழந்து போனேன். ஸோ அந்த பிள்ளையை இழந்து போய் நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் ரொம்ப நிறைய காரியங்கள் நான் கடந்து போனேன். அதாவது எனக்கு யாரும் சொந்தக்காரங்களும் யாருமே இல்லை உதவி. ஸோ அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் பங்களாதேஷில் இருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா மூலியமா தான் எனக்கு அம்பிகா சிஸ்டரும் சங்கர் அண்ணனும் தெரியும். ஸோ அவங்க எனக்கு எந்த சிரமப்படாமல் அவங்க என் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு படிப்பெல்லாம் கொடுப்பாங்க. சம்டைம் விசிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, இந்த பிள்ளை கொடுத்து கவலைப்படாம கற்றுக்கிட்டு வார்த்தை போடுங்க அப்படின்னு நிறைய என்கரேஜ் பண்ணி என் மனசை ரொம்ப ஆறுதல் படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சபையில் எல்லாரும் கூடி என் பிள்ளைக்காக ஜெபிச்சாங்க. ஸோ அந்த விஷயத்துல நான் மனசு ரொம்ப பாரப்பட்டேன். எனக்கு சொந்தக்காரங்களும் என்னை கைவிட்டுட்டாங்களே, ஆனால் ஒரு பெனியல்ஸ் ஃபேமிலியா இருந்து என் பிள்ளைக்காக ஜெபிச்சு இவ்வளோ ஆறுதல் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை இழந்து கூட எனக்கு அவ்வளோ பெருசா தெரியல. அந்த பெனியல் ஃபேமிலி ஒரு அன்பு கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் எனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. ஸோ இன்ன வரைக்கும் நான் சபையில நிறைய காரியங்கள் அன்பை பத்தி நான் கற்றுக்கொண்டேன். நிறைய ஆண்டவருடைய வார்த்தையும் சரி, ஆறுதல் சொல்றதும் சரி, ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதும் சரி, இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். என் ஃபேமிலியும் சரி, என் பிள்ளைங்களும் சரி, நிறைய காரியங்கள் வசனம் விதமா, ஆண்டவருடைய வார்த்தை விதமா பிள்ளைங்களை ஆறுதல் படுத்தினாங்க. அன்னைக்கு நான் கோடி நன்றி சொல்றேன். எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெனியல் ஃபேமிலி மெம்பர் கிடைச்சிருக்காங்க. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் இந்த பெனியல் சர்ச்சில் என் கணவர் பாசத்தை கீழ்ப்படிஞ்சு அவருக்கு சில ஊழியங்களாக கொடுத்துருந்தா ஊழியெல்லாம் செஞ்சிருந்தார். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டார். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா எனக்கு சொந்த பந்தம்லாம் யாருமே பக்கத்தில் இல்லை. ஸோ எனக்கு இந்த பெனியல் சர்ச் தான் அன்றைக்கி அந்த இடத்துல எனக்கு ஒரு குடும்பமாக எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க.
ஸோ என் கணவர் இறந்து போகும்போது எனக்கு தெரியல என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அப்படியே கொஞ்சம் கான்ஃபியூஸாக இருக்கும்போது பாஸ்டர் ஜான் அது தான் எனக்கு நிறைய விஷயத்துல உதவி செஞ்சார். கூட இருந்து ஒரு குடும்பமாக இருந்து என் குடும்பமாக இருந்த அந்த இடத்துலேருந்து என் கணவருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் செஞ்சு எல்லாம் கொடுத்தாரு. அதே போல் பெண் சர்ச்சில் உள்ள ஃபேமிலியும் அம்பிகா சங்கரும் கடைசிந்த வரைக்கும் எங்களுக்கு நின்று சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து அவரை எப்பயும் அடக்கம் பண்ணுற வரைக்கும் மறுநாள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து பாசல் ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். இவ்வளோ நேரத்தில் நான் தனிமையாக இருக்கும்போது அழுவேன். இப்போ அந்த நேரத்தில் நான் பாஸ்டருக்கு கால் பண்ணும்போது பாஸ்டர் ரொம்ப எனக்கு ஆறுதலாக இருந்தேன். அந்த இடத்துல ரொம்ப எனக்கு அமைதிப்படுத்துவதற்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக நான் அவங்களுக்காக நான் ஏற்கிறோம். அதே போல் இன்னொரு நான் ரொம்ப ஃபைனான்ஷியல் இது ரொம்ப பாதிச்சிட்டேன். ஸோ எனக்கு தெரியல என்ன செய்யணும் என்ன போன ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும்போது அதிக நேரத்தில் நான் வந்து பாஸ்டர் தான் நான் கால் பண்ணி பாஸ்டர் நான் இந்த மாதிரி சொல்லி நிறைய எனக்கு ஆறுதலாக இருப்பார், ஆலோசனை சொன்னது உதவிகள் செஞ்சார். அதே போல் சர்ச்சில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட்னா எப்படின்னா நிறைய அதிகமாக எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதிகமாக என்னோட நான் தனிமையாக இருக்கிறதப்படி எனக்கு சும்மா சும்மா கால் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லி எனக்கு விசாரிப்பாங்க. ஸோ எனக்கு பெண்ணில் சர்ச் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் அன்பாகவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த குடும்பத்தை இந்த ஆண்டவர் எடுத்து கொடுத்ததுக்காக நான் ரொம்ப ஆண்டவருக்கு இந்த நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி.